அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எங்குமாய் விளங்கும் சிற்றபை இடத்தே இது அது என உளப்பரிதாய் தங்குமோ இயற்கை தனி அனுபவத்தை. இந்த சிற்சபையில் தான் விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறார். அதை எப்படி உணர வேண்டும் அப்படின்னா, முதல்ல நமக்கு சிவபெருமானுக்கு சேவை செய்ய விரும்புபவர்கள் யார், நீங்கள் சிவபெருமானுக்கு சேவை செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ, சிவபெருமானுடைய பிள்ளைகளாகிய இந்த உலக மக்கள் உயிர்கள் அனைத்துக்கும் முதலில் சேவை செய்ய வேண்டும். இந்த உலக மக்கள் உயிர் அனைத்து உயிர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும். யார்? சிவபெருமானுடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்யுங்க. அவங்க தான் உயிர் உள்ளவங்க, நடமாட்டம் உள்ளவங்க. சிவபெருமான் அருவமாக இருக்கின்றார், அவருக்கு சேவை செய்ய வேண்டியதில்லை. அவர்களுக்கு சேவை செய்ய உங்களால் முடியாது, அவர்களுக்கு சேவை செய்ய உங்களுக்கு காலம் பத்தாது. ஆகினால சிவபெருமானுடைய பிள்ளைகளாகிய அனைத்து உயிர்களுக்கும் சேவை செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல அதுதான் வள்ளல் சொன்னார், ஜீவகாருண்யம் செய்யுங்கள் அப்படின்னு. ஜீவகாருண்யம் செய்யணும். அதாவது சிவபெருமானுடைய பிள்ளைகள் தான் மக்கள். மக்கள் மட்டும் இல்லை, அல்ல அனைத்து உயிர்களும் சிவபெருமானுடைய பிள்ளைகள். எறும்பு கடை யானை முதல் சொல்லுவாங்க, அது எல்லாமே சிவபெருமானுடைய பிள்ளைகள், மரஞ்செடி கொடிகளிலிருந்து. அதனால் அதுக்கு நன்மை செய்யுங்கள், சேவை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஞானிகள் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்களுக்கு பயம் இருக்கக்கூடாதுன்றார். பயம் போயிடணுன்றார். அந்த பயம் போடுறதுக்கு பின்னாடி ஒரு உபாயம் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? பயம் இருக்கணும். அடுத்து நீயே உணராமல் எதையும் நம்பாதே. ஒருத்தர் ஒன்று சொல்லித்தராங்க, அதை நீ சாப்பிட்டு பார்த்து அதை உணர்ந்து அது நல்லா இருக்குது அப்படின்னா அடுத்தவங்களுக்கு சொல்லு. அதை நீ வாங்கி அப்படியே கொடுக்காத. இப்போ சமையல் செய்கிறாரு, அவர் என்ன செய்கிறாரு? சாப்பிட்டு பார்க்குறாரு. உப்பு இருக்குதா, புளி இருக்குதா, காரம் இருக்குதா, எது கம்மியாக இருக்குதுன்னு பார்க்குறாரு. பார்த்து அதன் பிறகு தான் எது கம்மியாக இருக்குதோ சரி செய்து அதன் பிறகு கொடுக்குறாரு. அதுபோல் நம்முடைய ஞானிகள் பதம் பார்த்து தான் நமக்கு உபாயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சாப்பிட்டு பார்த்து, அவங்க உணர்ந்து பார்த்து தான் நமக்கு உபாயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் வாங்கி உள்வாங்கி அதில் என்ன டேஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த ருசியை கண்டுபிடிச்சி, அதில் ருசி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ருசியை சேர்த்துக்க வேண்டியது தான். அப்படி இல்லைன்னா அந்த குருமார்கிட்டே கேட்கணும். என்ன சிலர் ஏதோ ஞாபகம் செஞ்சாலும் கூட ஒரு தவறுதல் நடக்கலாம். ஆணைக்கும் அடிசருங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் நீ உணராமல் யாரிடமும் சொல்லாதே. அதன் பிறகு நான் உடம்பல்ல, நான் மனமல்ல, நான் உடம்பல்ல, நான் மனமல்ல. என்ன சொல்ல? இந்த உடம்பும் நான் அல்ல, மனமும் நான் அல்ல, உடம்பும் நானும் இல்லை. உடம்பும் நான் அல்ல, மனமும் நான் அல்ல, உடம்பும் நான் அல்ல, மனமும் நான் அல்ல, எண்ணமும் நான் அல்ல, எண்ணமும் நான் அல்ல, என்ற எண்ணமெல்லாம் நான் அல்ல. நான் உணர்வும் அல்ல, உணர்வு கூட என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்றார். நான் உணர்வும் இல்லை, நான் ஆன்மா எங்கோட்டா இருப்பார். இதை நீங்கள் திரும்ப 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 சும்மா இருக்கும்போது, காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம், இல்லை சதா நான் உடம்பல்ல, இந்த உடம்பு நான் அல்ல, இந்த மனம் நான் அல்ல, உடம்பு நான் அல்ல, மனமும் நான் அல்ல, எண்ணமும் நான் அல்ல, உணர்வும் நான் அல்ல. அப்போ உங்களால் 4 வரி சொல்ல முடியலன்னு வச்சுக்குவேன். 4 வரி தேவையில்லை, 2 வரி சொன்னால் போதும். உடம்பும் நான் அல்ல,
மனமும் நான் அல்ல. இது சொல்லலாம்ல. அப்போ சொல்ல சொல்ல என்ன பண்ணும், உங்கள் மனமானது கொஞ்சம் விலகும், உடம்பு உங்களை விட்டு விலகாது. இந்த உடம்பு மேலே உங்களுக்கு எந்த வித ஒரு அன்பு இருக்காது. இந்த உடம்பு போயிடுமோன்றதுலாம் அது போகாது. அதனால் இந்த உடம்பும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரும், உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கும். இந்த உடம்பு நான் அல்ல அப்படின்னா என்ன பண்ண, நம்ம விட்டுற போகிறாங்கன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணால் ஒத்துழைப்பு தரும். இந்த மனமும் நான் அல்ல அப்படின்னா மனம் பார்க்கும், சரி இவனை விட்டு விளையாட வேண்டியதான், இவன் சரியான இடத்துக்கு புறப்பட்டுட்டான், அவனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அது விளையிடும். இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, சுமார் 1 மண்டலம் சொன்னால்தான் இது செயல்கூடும். எவ்வளோ நாள் சொல்லணும்? 1 மண்டலம் சொல்லணும். 1 மண்டலம் சொன்னாதான் இதில் வெற்றி பெறலாம். சதா நீங்கள் சும்மா இருக்கிற நேரங்கள்லாம் சும்மா இருந்துன்னே இருக்கக்கூடாது. இந்த மனசை விலகணும், அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இதுதான் உபாயம். இது வள்ளல் பெருமான் மனிதனையும் தெய்வமாக்கலாம் சன்மார்க்க பெருநெறி அப்படின்ட்டு எழுதியிருக்கார். மனிதனையும் தெய்வமாக்கலாம், மனிதனையும் தெய்வமாக்கும் சன்மார்க்க பெருநெறி அப்படின்றார். மனிதனை தெய்வமாக்கலாம், தெய்வம்தான், அந்த தெய்வமாக தான் சன்மார்க்க பெருநெறி என்ற புக்கில் தான் எழுதியிருக்கிறார். இதை படித்து தான் ஏகப்பட்ட ஞானிகள் சொல்கிறாங்க. நம் முன்னோர்கள் சொன்னது தான் சொல்லி வராங்களே தவிர யாரும் புதுசாக சொல்லலை. புதுசாக சொல்ல முடியாது. அவங்களே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. நம் முன்னோர்கள், நம்ம சித்தர்கள், ஞானிகள்லாம் அவங்க கண்டுபிடிச்சி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதைத்தான் சொல்லின்னு இருக்காங்க. அதை தான் அனுபவிச்சு சொல்கிறாங்க, அவங்க பயன்படுத்தி சொல்கிறாங்க. அதை மட்டும் கேட்டுக்கணும், பயன்படுத்தாத சொல்கிறத கேட்கக்கூடாது. அதை பயன்படுத்தி உனக்கு சரியாக இருக்கான்னு பார்த்து தான் நீ இன்னொருத்தருக்கு சொல்லணும். அதுவும் குருவனுடைய பார்வையில் போய் அவங்கள வச்சு தான் சொல்லணும், நீயே சொல்லக்கூடாது. அந்த குரு உன்னை குருவாக்கி விட்ட பிறகு தான் நீ குரு. அவங்க சொல்லிட்டாங்கன்னா நீயே செய்ப்பா அப்படின்னா தான் அது பிறகு தான் நீ செய்யணும். அதனால் அரைக்குறையாக போய் செய்யக்கூடாது, அரைக்குறையாக சொல்லக்கூடாது. மனமும் நான் அல்ல, இந்த உடலும் நான் அல்ல சொல்லினே இருங்க. 1.5 மாதம் சொல்லுங்க, கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். இதில் சந்தேகமில்லை, சந்தேகப்பட தேவையில்லை. கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். 1 மண்டலம் 48 நாள், 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 கிரகமும் வசப்படும். நீ சொல்ல சொல்ல கோள்கள் உனக்கு நன்மை செய்ய ஆரம்பிக்கும். அனைத்து கோள்களும் நன்மை செய்யும். ராகு, கேது, செவ்வாய் அப்படின்ற பேதமே இருக்காது. சனி இவங்கெல்லாம் நல்லவங்களாக மாறிவிடுவார்கள். அதான் சாட்சிக்காரன் காலில் விழுந்து சண்டைக்காரன் காலில் விழுணுவாங்க. அப்போ சண்டைக்காரன் காலில் அது சரியாக போச்சு, கோர்ட்டு அது இது இப்போ இருக்காது, சரியாயிடும். ஆனால் சாட்சிக்காரனை முடிச்சோன்னா அவன் சொல்லாத இவன் 2 சேர்த்து சொல்லி நம்மளை மாட்டி விட்ருவோம். அதான் யாரும் சொல்கிறது கேட்கக்கூடாது. ஏடான்னு சொல்லுவாங்க, அவனை திட்டுறான் ஒருத்தன் அப்படின்னு. அவன் திட்டினா போகிறான், நீ போப்பா அப்படின்னும். அன்னிடா வரமாட்டான், இது சொன்னால் நம்ப மாட்டார் அப்படின்னு. என்ன எப்படி பார்த்துக்கிட்டான்னா 4 வார்த்தை எடுத்து வச்சு சொல்லுவான். 2 பேரும் கஷ்டப்படுத்திங்க போங்க, நிம்மதி இல்லாத போங்க அப்படின்னு. அதனால் இதுக்கு நல்ல உபாயம், இது சரியான உபாயம். இது காற்றை உள்ளே இழுக்கும்போது நான் உடம்பல்ல, நல்லா உள்வாங்கி பாருங்க. நம்ம முன்னோர்கள் சொன்னது தான், நான் சொல்லலை. காற்றை உள் வாங்கும் பொழுது என்ன சொல்லணும்? நான் உடம்பல்ல, நான் உடம்பல்ல, நான் உடம்பல்லன்னு அந்த வாசி அந்த வாயுகிட்ட சொல்லிகிட்டே இருக்கணும், உள்முகமாக, வெளியே சொல்லக்கூடாது. காற்றப்படி இழுக்கும்போது நான் உடம்பல்ல, நான் உடம்பல்ல, உடம்பல்லன்னு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 வாரம் சொல்லிவிட்டு அப்புறம் விடுறோம். விடும்போது நான் மனம் இல்லை, நான் மனம் இல்லை, நான் மனம் இல்லை, நான் மனம் இல்லை, அது சொன்ன சரி போச்சு. ஏன்னா 4 வரையும் சொல்ல முடியாது, அதனால் 2 வரையும் சொன்னாலே போதும். நான் அப்படி தான் செய்கிறேன், எனக்கு நலமாக இருக்குது, அது செய்து பார்த்து தான் நான் சொல்கிறேன்.
அது மற்றவங்களுக்கு செஞ்சு பாருங்கள். ஒரு 48 நாள் செஞ்சு பாருங்கள். நான் காசாக பணமா? காசு கொடுத்தா வாங்க போகிறோம்? அருளை வாங்கிறதுக்கு காசு தேவையில்லை. அருள் இருக்கிறவங்கக்கிட்ட பொருள் இருக்காது, பொருள் இருக்கிறவங்கக்கிட்ட அருள் இருக்காது. இதுதான் இறைவன் கொடுத்தது. இப்படி நீங்கள் சொல்லுகின்ற நேரத்தில் இது 1.5 மாதம் கடைப்பிடிச்சிட்டிங்க சொன்னால் உங்களுடைய மனம் வசப்படும். எந்த தவத்தில் உட்காந்தா அப்படி அது மாட்டும் நடு கடல் போல் ஆடாமல் அசங்காமல் இருக்கும். மனம் எங்கேயுமே ஓடாது. அதை கட்டி போகிறதுக்கு, அதை நம்ம விட்டு விளக்கிறதுக்கு ஒரே வழி இதுதான், இந்த உபாயம்தான். இதை செய்துவிட்டால், சிவவைத்தியர் சொல்கிறார், இதை செய்துவிட்டால் நல்ல வெள்ளி 6 பங்கு, செம்பு 4 பங்கு, நாகம் 3 பங்கு, செம்பொன் 2 பங்கு, வில்லின் ஓசை 1 பங்கு, விளக்கி ஊதிட எல்லையற்ற ஜோதியான ஐம்பொன், எப்படி சொல்றது, விளக்கி ஊதிட எல்லையற்ற ஜோதியான ஐம்பொன் மாத்து, அது 8 மாத்து தங்கம் ஏற்படுமா. இதெல்லாம் சேர்த்து தான் சில பேர் தங்கம் செய்வாங்க. அதை என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் சேர்க்க வேணாம். காற்றை இழுக்கும்போது இது உடல் அல்ல, இந்த உடம்பு நான் அல்ல. காற்றை விடும்போது மனமும் நான் அல்ல. இதான் இப்படி ஊதனைன்னு சொன்னால் கண்டிப்பாக 48 நாள் தொடர்ந்து நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ இது கைவிடாது. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதை சிலர் அனுபவிச்சு தான் சொல்கிறாங்க, அனுபவிக்காத சொல்ல. ஒரு சில வார்த்தைலாம் கரெக்டாக சொல்லிடுறாங்க. சில இடத்துல தான் கொஞ்சம் சூச்சகமாக சொல்கிறாங்க. ஒரு இடத்துல இது இப்போ வள்ளல் பெருமானும் ஒரு 2 வரி எழுதி இருக்கார். அவர் எழுதுனதை இப்போ இது எழுதினவங்க திருத்தமாக எழுதியிருக்கிறாங்க 2 வரி. இது உண்மைதான், அவங்க சொல்கிறது சரிதான். இது நான் மாட்டோம் சூனியமாக அப்படியே காற்று பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட இந்த காற்றை உள் வாங்கும் பொழுது நான் உடம்பல்ல. இதை எத்தனையோ சித்தர்கள் சொல்லிடுறாங்க. அந்த உடம்புக்கு நோய் வரும்போது நான் உடம்பல்ல, நீ எதாவது கட்டி வந்துடுச்சா, சரி அது சட்டையில் இது போட்டோம், அப்படி தான் இருப்பாங்க. அதை அவங்க மதிக்க மாட்டாங்க. அதை கையோ கட்டி வந்துடுறது காலம் அதெல்லாம் எல்லாம் அவன் இருக்கிறான் அப்படின்னு இருப்பாங்க. ரமணரும் அப்படி தான் இருந்தார். நான் உடம்பல்லப்பா, என் உடம்புல இருக்கிறது அது நான் இல்லை, சட்டையில் இருக்குது, நான் மனமும் இல்லை அப்படிலாம் அருமணி சிவனேன்னு இருந்தார். விசிறி சாமியாரை எவ்வளோ சிரமப்படுத்திருக்கிறாங்க திருவண்ணாமலையில் ஆரம்ப காலத்தில். அவர் 1818 பிறந்திருக்காரு. 30 ஆண்டு காலம் நல்லா படிச்சிருக்கிறார். டிகிரிலாம் முடித்து எல்லாமே நல்லா படிக்கிறார். தமிழ் எல்லாமே தெரியுது அவருக்கு. படிச்சுட்டு அதன் பிறகு தான் ஆன்மீகத்துக்கு வராரு. ஆன்மீகத்துக்கு அவர் படாத பாடுபட்டார். தாக்கினார்கள், கல்லால் அடித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, எங்கேயுமே அவர் உடலை. இது சில ஞானிகளுக்கு இது நிறைய நடந்திருக்கு. ஆனால் வள்ளல் பெருமான் வழியில் மட்டும் இது கிடையாது. அவங்கள யாரும் அடிச்சுதான் இது கிடையாது. ஆனால் சூது செஞ்சாங்க, வஞ்சனை செஞ்சாங்க, எல்லாம் செஞ்சாங்களே தவிர கிட்ட நெருங்கல. ஏன்னு கேட்டால் சதா நாம் இறைவனிடத்தில் இருக்கும் பொழுது யாரும் நெருங்க முடியாது. சிறிசாமியாருடைய வரலாறை பார்க்கும் பொழுது அவரை நிறைய துன்புருக்கு. அப்போ நாமளே பரவாயில்லன்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது. அதான் சொல்லுவாங்க, ஆய்ப்பாக்கம் போய் பார்த்தா தெரியும், அங்கே 2 நாளைக்கு தங்கி பார்த்தா தெரியும்னு சொல்லுவாங்க. ஆய்ப்பாக்கம் நல்ல ஊர், அங்கே போய் பார்த்தா தான் தெரியும், அங்கே 2 நாளைக்கு நீ தங்கி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னுவாங்க. அதுபோல் ஒவ்வொரு மகான்களையும் பார்க்கின்ற பொழுது நிறைய அடி வாங்கியிருக்காங்க. அவர் திருக்கோயிலூர் தபாவனத்துக்கு வந்துட்டார் விசிறி சாமியார். அங்கே அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறார் தபோவனத்தில். அதன் பிறகு அங்கே ஒரு போலீஸ் அதிகாரி வராரு. அன்னைக்கு அவர்கிட்ட சொல்கிறார், இந்த குறையெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க திருவண்ணாமலை அப்படின்னு. அவர் உடனே அந்த மாவட்ட அதிகாரியை தொடர்பு கொண்டு
இவருக்கு தக்க பாதுகாப்பு கொடுங்கன்னு சொன்னார். தபோவனத்துக்கு வந்த பிறகு அதன் பிறகு திருவண்ணாமலை போனார். அப்புறம் பாதுகாப்பு கொடுத்தாங்க. யாரும் ஒன்றும் அவரை துன்புறுத்த முடியல, அடிக்க முடியல. அதன் பிறகு அவர் ஞானம் அதிகமாகி போச்சு. சித்தி விளையாடல் ஆடினார். அந்த பொன்னியாத்தில் குளிச்சுட்டு இருந்தாங்க. குளிக்கும்போது ஒரு சின்ன ஒரு நடக்கக்கூடிய குழந்தை, ஒரு 3-4 வயசு குழந்தை கூட நின்று இருந்துருக்குது. அது என்ன பண்ணி தண்ணியில் அப்படியே தாழ்ந்துனே போச்சு. ஒரு கல்லினுடைய இடுக்கில் போய் தலை மட்டும் மேலே தெரியுது, ஆனால் உடல் உள்ளே இருக்குது, கத்துது குழந்தை. அந்த தாய் போய் எடுத்தாக்கா எடுக்க முடியலன்னும் போது அந்த வழியாக விசிறி சாமியார் வரார். அவர் வரும்போது, ஐயா அந்த மாதிரி அந்த குழந்தைய எடுக்க முடியல, எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு அந்த தாய் போய் அவர் காலில் விழுந்து அழுகுறாங்க அந்த அம்மா. அந்த நேரத்துக்கு யாரும் ஜனங்க இல்லை, அது பெண்கள் தான் 2-3 பேர் இருக்காங்க. அவங்க முயற்சி பண்ணுறாங்க, குழந்தைக்கு ஏன்னா ஆகிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. அப்படியா, சரின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஓரமாக வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் தான் உள்ளே வந்து அவர் தவத்தில் இறங்கிட்டார், தவம் பண்ணுறார். அவர் எதையும் இப்போ குழந்தைய தொடலை. அவர் தவத்தினுடைய வலிமையால் அவர் சொன்ன இந்த உடப்பு நான் அல்ல, இந்த மனமும் நான் அல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடது கண் பக்கமாக ஒரு புள்ளி, இங்கேருந்து ஒரு புள்ளியானது இடது கண் பக்கமாக அப்படி போயிட்டு இடது கண்ணுக்கு மேலே வந்து புருவமத்திக்கு வந்து திரும்ப வலது கண்ணுடைய கீழ்ப்பக்கமாக போயிட்டு திரும்ப வலது கண் புருவத்தில் வந்து இந்த மையத்துக்கு வந்துட்டு திரும்ப அப்படி போகும். இதுதான் உயிர் வந்து வட்டம் அடிச்சுட்டே இருக்கும். எந்த நேரமும் கடுவு மாதிரி சிறு புள்ளி இருக்கும், அதில் வெள்ளைக்கோடு இருக்கும். அதெல்லாம் அவங்க பயன்படுத்தினாங்க. அப்போ ஆன்மாவிட்ட அவங்க சொல்கிறாங்க, உங்கள் ஒரு ஆன்மா வந்து கஷ்டப்படுது, அதை காப்பாற்றணும் அப்படின்னு அவர் தவம் பண்ணும்போது அந்த 2 பாறைகள் இப்படி இடுக்க, அந்த பாறைகள் வந்து அப்படியே கொஞ்சம் விலகிச்சான். நந்தனாருக்கு நந்தி விலகியது போல் சிதம்பரத்தில் நந்தனாருக்கு நந்தி எப்படி விலகிச்சோ, தலை எப்படி திருப்பிச்சோ, அந்த மாதிரி அந்த பாறை அப்படியே விலகிச்சான். குழந்தை அப்படி இப்படி துணிச்சுதான். அது பிறகு அவர் போய் எடுத்து வைக்க இந்த அம்மான்னு கொடுத்துட்டாராம். ஏன்னா அதுக்கு மேலே விட்டால் குழந்தை தண்ணியில் வச்சு போயிடும். அப்போ அந்த தவ வலிமை எதால் வந்தது? இந்த மக்கள் கொடுத்த தொந்தரவால் வந்தது, தொல்லையால் வந்தது, கஷ்டத்தால் வந்தது. அதுபோல் அடி தாங்கும் கல் தான் சிலையாகும், அடி தாங்குற கல் தான் சிலையாகும், இல்லைன்னா படிக்கல் ஆகிடும், யாரும் வணங்க மாட்டாங்க. அதுபோல் மகான்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து திருவண்ணாமலையில் அவரை வந்து காந்தம் இரும்பை கவுவது போல் மக்கள் கூட்டம் நிறைய வருது. வெளிநாட்டு மக்கள் வந்து அவருக்கு இடமே கிடையாது. வீதியில் தான் படுத்திருந்தார், குப்பையில் படுத்திருந்தார். குப்பையில் கிடந்தாலும் குண்டுமணி நிறம் மாறாது அப்படின்னு பழமொழி. குண்டுமணி இருக்கு, அதை குப்பையில் கூட போடுங்க, அது நிறம் மாறாது. அதை எடுத்துக்காட்டாக விசிறி சாமியார் அந்த குப்பையிலலாம் படுத்துட்டு போகிறான். நீ இந்த பேப்பர்லாம் போட்டுட்டு அது மேலே படுத்துட்டு போகிறான், அது மேலே உட்காந்துருப்பார். அப்போ ஒரு நாள் அவர் கிரிவலம் வரும்போது ஒரு குதிரை வந்து கிணத்துல வந்து போச்சு. எல்லோரும் போய் வேடிக்கை பார்க்குறாங்க. அது குழந்தை வந்து காப்பாற்றுங்கன்னு சொன்னாங்க, இது குதிரை தானே அப்படின்னா எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அது உள்ளே நீந்தி பார்க்குது, ஏற முடியல. அப்போ இவர் போனார், இவர் போய் பார்த்தார். விசிறி சாமியார் பார்த்து அப்படியே தவத்தில் நின்னார், அங்கேயே தவம் பண்ணார். நீருன்ற பஞ்சபூதத்தில் நீர் இல்லை, நீர் அவங்களுக்கு வசப்படும். அந்த நீர்கிட்ட முறையிட்டார். நீர்கிட்ட முறையிட்ட உடனே அது என்ன பண்ணுது, உள்ளேருந்து ஊற்று கிளம்பி தண்ணி அதிகமாகும் போது குதிரை மேலே வந்துகிட்டே இருக்குது. குதிரை நீந்திக்கிட்டே இருக்குது. குதிரைலாம் நீந்தும், மாடு நீந்தும், மனுஷனுக்கு மட்டும்தான் நீந்த தெரியாது. அது நீந்திக்கிட்டே வந்தது பாரு, மேலே வந்துடுது தண்ணி மேலே வந்தோடனே குதிரை அப்படியே கட்டி எதிரி குச்சிடுது. அது யாரும் கவுர் கட்டி தூக்கலை, யாரும் சிரமப்படலை. இப்படிலாம் மகான்கள் வந்து சித்தி விளையாடல் விளையாடினாங்க. வள்ளல் பெருமானும் கண்ட யோகம் செய்தார், கூடு விட்டு கூடு பாய்ந்தார்,
வடலூரில் இருந்துக்கினே சென்னைக்கு போனார் சூட்சம உடலால். இதுபோல் ஞானிகளால் எல்லாம் செய்ய முடியுது. சித்தி வேலை, சித்தத்தை உணர்ந்தவங்க சித்தி வேலை செய்யலாம். சித்த வித்தையை அறிந்தவர்கள் சித்தி வேலை செய்யலாம். சித்த வித்தையை அறிந்தவர்கள் ஐம்பொன் 8 மாத்து பொண்ணாக 8 மாத பெண்ணாக பொன் போல, அதாவது ஒஸ்தி தங்கம் அது போல மாறுமா அந்த மூளை. அதான் வள்ளல் பெருமானும் பளிங்குமா மலையே, வச்சிர மலையே, மாணிக்க மலையே அப்படின்னு சொல்றாரு. உண்மையான வழிபாடு சித்த வித்தை தான். சித்தத்தை இப்போ சொன்னாங்களே அதுதான் வித்தை. ஏற்கனவே நான் சொன்னேன், அதுதான் வித்தை. இதுதான் தவம். அந்த தவத்தை நம் முன்னோர்கள் ஜீவகாரணம் என்றார்கள். நீ அடுத்த ஜீவர்களுக்கும் நீ உதவணும், உன் உள்ள இருக்கிற ஜீவனையும் நீ வலுப்படுத்தணும். அப்போ தான் நீ அடுத்தவங்களுக்கு உதவ முடியும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு மூட்டை நெல் இருக்குது, அதை நிலத்தில் விளைச்சோம்னா 20 மூட்டை 30 மூட்டை நெல் வரும். அப்போ தான் நம்ம எல்லோரும் கொடுக்க முடியும். ஆனால் ஒரு மூட்டை நெல் வச்சுட்டு எத்தனை பேர் கொடுக்க முடியும்? அதை நிலத்தில் போட்டதுனால தானே 30 மூட்டை நெல் வந்தது. அதுபோல் சித்த வித்தையை கற்று இந்த உள்ள இருக்கிற ஜீவனை, உன்னுடைய ஜீவனை காப்பாற்றினால் மற்ற சீவர்களை நீ காப்பாற்ற முடியும். விசிறிசாமி தன்னுள்ள இருக்கிற ஜீவனை காப்பாற்றினார், அதை வலுப்பெற செய்தார். நீர் கட்டுப்பட்டது, குதிரையை காப்பாற்றினார், குழந்தையை காப்பாற்றினார். இப்படி உள்ளிருக்கும் ஜீவனை ஜீவகாரணம் செய்ய வேண்டும். இப்படி எல்லோரும் செய்தால் நாம் ஆனந்தமாக வாழலாம் அப்படின்றார். ஏன்னு கேட்டால், நான் மட்டும் நம்ம நிலம் இருக்குதா பயிர் செய்யலாம், நல்லா விளையும். நீ சும்மா நடமாடினாலே நல்லா விளையும். உன்னுடைய தொழில் வளம் பெறும். அதே சித்திரத்தெல்லாம் கற்றுக்கிட்டு நான் மட ஆலயங்களில் போய் உட்காந்துட சொல்லலை எந்த சித்தருமே. உன்னுடைய பணி செய்து கொண்டே வா அப்படின்றாங்க. உன்னுடைய வேலை செய், நீ சோம்பேறியாக இருக்கக்கூடாது. சித்த வித்தியை கற்றுனவருக்கு நீ சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். உயிர் வழிபாடாகிய சித்தி பெறும் வித்தை தான் உண்மையான இறை வழிபாடு. இதுதான் உண்மையான இறை வழிபாடு. நம் முன்னோர்கள் இந்த வழிபாட்டை தான் செய்தார்கள். இப்பொழுதுதான் மறைந்து விட்டது, கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வருது. முன்னோர்கள் செய்தது இந்த வழிபாடு தான், எங்கும் ஆலயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். உண்மையான சித்தகத்தையை கற்று, அதாவது இந்த தவத்தை ஒழுங்காக செஞ்சால் நாம் எல்லோரும் இறைமயமாகலாம். இறைவனுடைய எல்லோரும் இறைவன். எப்படி எல்லோரும் இறைவன்? இப்போ வசதிக்காரனா ஒரு சிலர் தான் விரல் விட்டு சொல்லலாம், இல்லாதவங்களை பார்த்தா எண்ணிக்கையில் தான் சொல்லலாம். அப்போ எல்லோரும் செல்வந்தர்கள். அப்படி யாரும் ஏழையே கிடையாது, எல்லாரும் செல்வந்தர்கள். அமெரிக்காவில் அப்படி தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, நான் போனதில்லை. ஏன்னா விவசாய வேலைக்கு போனாலும் காரில் தான் போவாங்களாம். காரில் போயிட்டு அங்கே இறங்கி விவசாய வேலை செய்வாங்களாம். திரும்ப வரும்போது அங்கேருந்து உடல் சுத்தம் செஞ்சுக்கிட்டு காரில் வருவாங்களாம். அப்போ அவங்க எங்கேயும் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி தான் போவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாயம் தான் பெரிய மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு உயிர் நாடி. அப்போ அவங்க எப்படி போகிறாங்க, ஒரு ஆஃபீஸில் இருக்கிறவங்க எப்படி போகிறாங்களோ அதே போல் காரில் போகிறாங்களாம் அமெரிக்காவில். அப்போ எல்லோரும் இறைமயமாகலாம், எல்லோரும் இறைவனாகலாம். ஏற்றந்தாழ்வே கிடையாது, எல்லோரும் சரிசமம். வசதி யாருக்குமே பஞ்சம் கிடையாது, ஆனந்தமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறார். மருத்துவர் ஒருவர், இப்போ மருத்துவர் இருக்கார், நாம் போகிறோம், என் உடம்பு சரியில்லைங்க, இந்த மாதிரி உடம்பு கண்ட்ரோல் இருக்குது, இப்படிலாம் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு மருந்து கொடுக்குறார். மருந்து கொடுத்து ஒரு பத்தியம் வைக்கிறார். இது இப்படி இருக்கணும், ஒரு நாளைக்கு உப்பு இல்லாமல் சாப்பிட்ணும், அப்புறம் உப்பு புளி காரம் கம்மியாக சாப்பிட்ணும், சைவ ஆகாரமே சாப்பிட்ணும் அப்படிலாம் அப்போ இருந்த வைத்தியர் சொன்னாங்க. இப்போ இருக்கிற வைத்தியர் அப்படி இல்லை, நீங்கள் எதை வேணாலும் சாப்பிடுங்கன்றாங்க. அப்புறம் ஒரு இறைச்சியை சாப்பிட்டாக்கா உடம்பு நல்லா போஷாப்பாகும்னு சொல்லிட்டாங்க. பயிர் வகையில் எல்லாத்த இறைச்சியில் இருக்குது. அந்த இறைச்சியை மக்கள் அதிகமாக சாப்பிட்டாங்க, அதில் கேன்சர் வந்தது.
கேன்சர் வந்தால் அதே மருத்துவர் என்ன சொல்லிட்டாரு, அதை சாப்பிடாதீங்கன்ட்டு. அதனால தான் கேன்சர் அதிகமாகுது, சாப்பிடாதீங்கன்ட்டு. அப்போ சாத்திய உணவு, இந்த காய்கறி, இந்த பயிர் வகையெல்லாம் எதுவுமே வராது. அதில் இருந்து நல்ல கொழுப்பு. ஒரு விலங்குடைய கொழுப்பை சாப்பிடும்போது அந்த உடம்புக்கு நோய் வரும். இதை தான் சித்தர்கள் சொன்னாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ விலங்கு குணம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. விலங்கு குணம் வரதுனால தான் இன்றைக்கி இரக்கம் இல்லாத மக்களை அடிக்கிறது, துன்புறுத்துறது எல்லாம் நடக்குது. இல்லை, இதெல்லாம் இரக்கம் கிடையாதுன்றார். அவங்களுக்கு இரக்கம் வராதுன்றார். ஏன்னா அது இறக்கப்படாத ஐந்தறிவு உள்ள ஜீவன் அந்த மாமிசம். அதை சாப்பிடும்போது இவனுக்கு ஐந்தறிவு தான் வேலை செய்யும் அப்படின்றார். திரை போட்டு மூடிடுவார்னு சொல்லுவார். அதான் வள்ளல் பெருமான் சொல்லுவார், பச்சைத்திரையை பரவழி அதனை அச்சுர மறைக்கும் அற்பெருஞ்சோதி. 7 திரைகளும் விலகவோ விலகாது. விலங்குகளை உண்ணும் பொழுது 7 திரைகள் விலகாது. எல்லா சித்தரும் சொல்கிறாங்க, அவங்களுக்கு விளக்கமே கிடையாது அப்படின்னு. அப்போ அந்த மருத்துவர் சொல்கிற பத்தியத்தை நாம் கடைப்பிடித்தால் உடம்பு நல்லா குணமாயிடும். இதில் பத்தியத்தை விட்டுட்டு திரும்ப போய் காலம் பூரா மருந்து சாப்பிட்டுக்கிட்டு நோயிலே கிடக்கிறவங்க நிறைய பேர். பாயை விட்டு எழுந்துக்க மாட்டாங்க, பாயிலே தான் கிடப்பாங்க அந்த நேரம். ஏன்? வாயை கட்டினா நோய் போகும்னா, வாயை கட்டினா நோய் போகும். எதை சாப்பிட்ணுமோ அதை தான் சாப்பிடணும், வயசுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்ணும். வயசாகும்போது எண்ணெய் ஒத்துக்காது, உடம்பு ஏற்றுக்காது, ஜீரணமாகாது. தொப்புளில் போய் அது சீரண மண்டலத்தை சரி வர இயங்க விடாது. அப்புறம் ஆற்றில் போய் அந்த எண்ணெய் தங்கிடுச்சுன்னா ஆற்றுக்கு நல்ல ரத்த ஓட்டம் விடாது. அதான் எண்ணெயை பொதுவாக நல்ல எண்ணெயாக அதை கொஞ்சமாக சாப்பிடுங்க. நாங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி. வயசானவங்களாம் இந்த எண்ணெய் பொருளை நிறுத்துறது நல்லது. பச்சை காய்கறி நிறைய சாப்பிடுங்க. வாரத்தில் 2 நாள் ஒரு வேளை பச்சையாக காய்கறிகளை சாப்பிடுங்க. அருமையாக இருக்கும் உடம்பு. எல்லா உறுப்புகளும் தங்க மாதிரி ஆகிடும். அப்போ மருத்துவர் சொல்கிற அந்த பத்தியத்தை கடைப்பிடிக்காவிட்டால் உடம்பு போயிடும். அதுபோல் நம்முடைய முன்னோர்களாகிய ஞானிகள் சொன்னதை நாம் சரிவர கடைப்பிடிக்காவிட்டால் நம்முடைய உடலும் போயிடும். அதில் சந்தேகம் இல்லை அப்படின்றார். இப்போ காலப்போக்கில் இதில் மறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் சில முன்னோர்கள் இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் போகணும் சொல்கிறாங்க. இதை ஒழுங்காக பின்பற்றியவர்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன். அவங்க ஆனந்தமாக இருக்காங்க. அவங்களுக்கு தீபாவளி வந்துடுச்சு, பொங்கல் வந்துடுச்சு, செலவு இருக்குது. அப்புறம் குழந்தைய கட்டி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு ஒரு 10 லட்சம் தேவை. அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. யாருக்கு? நான் போனேன், அங்கே போனேன், அந்த தவ மார்க்கத்தில் அந்த ஆசிரமத்தில் பார்க்குறேன். அவங்களாம் ஆனந்தமாக இருக்காங்க. ஏன்னா ஏன் ஒரு பொண்ணு ஒரு மாப்பிள்ளைனா அவங்க அப்படியே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான் அவங்க சொல்கிறது. அதுக்கு என்ன நம்ம கமிஷன் கொடுக்கணும்? அது என்ன? அது கெட்ட பழக்கம். அப்பேற்பட்ட ஆள் கொடுக்காதன்றாங்க. அப்படி கேட்குறான்னா அதை வச்சுன்னு ஒழுங்காக இருக்க மாட்டான், அவனுக்கு கொடுக்காத அப்படின்றாங்க. யாரோ ஒருத்தர் ஏற்படுத்துறது இப்போ அது ஒரு நோயாக மாறிடுது. இந்த கொரோனா மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வரதட்சணை இன்னைக்கு 60,000 வைக்கிது பவுனு. 25 பவுன் போடுறான்னு வாய் பூசாமல் கேட்குறான். அதுதான் சித்தாசிரமத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் போட்டு கொடுக்காதீங்கன்றாங்க. எப்படி? அப்பேற்பட்ட வாழ்க்கை நாம் இவ்வளோலாம் செலவு பண்ணிலாம் கொடுக்கூடாது. நல்லவனா, நல்ல பொண்ணா, அதாவது பாத்திரம் அறிந்து பிச்சை எடு, கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு அப்படின்னாங்க. ஒரு பாத்திரம் நல்ல பாத்திரத்தில் போய் பிச்சை எடு, ஓட்ட உள்ள பாத்திரத்தில் பிச்சை எடுத்துன்னா அது ஒடி வீணாக போய்டும். சாதம் கூடாக இருந்தாலும் இல்லை கஞ்சியாக இருந்தாலும் கசிஞ்சிடும். ஒரு கோத்திரம்னா அவன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிற கோத்திரம்னா அந்த கோத்திரம் இந்த கோத்திரத்தை சொல்லலை, ஜாதி மதத்தை சொல்லலை. இந்த உடம்புக்கு பேர் கோத்திரம். இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதான்னு சொன்னால் முகத்தை பார்த்தா தெரியும்னு சொல்கிறாங்க சித்தர்கள். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அகத்து உள்ளே இருக்கிற அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அகத்து உள்ளே இருக்கிற அழகு, அந்த அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு.
அதை சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கஷ்டமாக இருக்கும். ஜனங்க நடமாட்டத்தில் பார்க்கும்போது ஐயோ இது பயங்கரமானது, இது கோபமானது, இது துஷ்டமானவங்க அப்படின்னு நமக்கு உணர்வு உண்டாகும். ஆமாம், அவங்க இப்படி பார்த்த உடனே நம்ம சொல்லலாம் இவங்க எப்பேற்பட்டவங்க, உருவத்தை பார்த்தே சொல்லலாம். யார் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அவன் நடை உடை பாவனை. நம்ம முன்னோர்கள் என்ன செய்வாங்களாம், ஒரு பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னா கரெக்டாக வெத்தலை வாங்கி வைப்பாங்களாம். அது நிறையா பாக்கு வைப்பாங்களாம். பாக்கு வச்சு வைப்பாங்க, வந்தவங்களுக்கு வெத்தலை பாக்கு வைப்பாங்க. அவங்க ஏதாவது சாப்பிட்டு வெத்தலை போடுறது தான் அப்போ பழக்கம். வெத்தலை போட்டாக்கா உடம்பு நல்லது, வெத்தலை போட்டால் நோய் வராது. வெத்தலை போட்டவங்களுக்கு சுகர் கிடையாது, பிபி கிடையாது, ஆஸ்மா கிடையாது, பல்லு சொத்தை கிடையாது. வெத்தலை போடுறவங்களுக்கு இவ்வளோ குணம் இருக்குது. வெத்தலையெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். அதுதான் வெத்தலை இல்லாத சாமிக்கு யாரும் படைக்க மாட்டாங்க. வெத்தலை இருந்தாலும் நம்ம கையில் ஒரு வில் பவர்னு சொல்லுவாங்க வெத்தலை. அப்போ வெத்தலை கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாப்பிள்ளை வந்து வெத்தலை எடுத்து போடணும். அவன் நல்லா கட்டாக இருக்குது வெத்தலைன்னு சொல்லிட்டு ஒரு 2 வெத்தலை எடுத்து நல்லா காம்பை கிள்ளிட்டு சுண்ணாம்பு தடவி போட்டான்னா அவன் அந்த பொண்ணை வச்சுன்னு கொடுத்துட பண்ண மாட்டான்னு சொல்லி பொண்ணு கொடுக்க மாட்டாங்களாம். சரி அப்புறம் சொல்கிறேங்க போயிட்டு வாங்கன்னு நினச்சிடுவாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. சரி நாங்கள் சொல்கிறேங்க, நாங்கள் ஒரு தேதி சொல்கிறேங்க, போய் வாங்கன்னு சொல்லிவிடுவாங்க. அந்த வெத்தலையை எடுத்து அவன் பாதி வெத்தலை போட்டான்னா இவன் சிக்கனமானவன் அப்படின்னு நினைப்பாங்களாம். அப்படி ஒவ்வொரு பொருளை கொடுத்து பார்க்கறது, இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு பார்க்கறது. அப்படிலாம் பார்த்தாங்க. பறவைகளை பார்த்தாங்க நடக்கும்போது, அவன் நடந்து போகும்போது பறவைங்க நல்ல பறவைங்க வருதான்னு பார்த்தாங்க. ஊர்வனை பாம்பு எந்த பக்கம் போகுதுன்னு பார்த்தாங்க. இப்போ நம்ம எங்கே காரில் போகிறோம், பாம்பு போகுதா பறவை போகுதா எது போகுதுன்னு தெரியாது. அன்றைக்கெல்லாம் அந்த மாதிரி கோர்ட்டில் எந்த வித டைவர்ஸே கிடையாது. ஏன் சரம் பார்த்தாங்க, பரம் பார்த்தாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. இல்லை நிறைய நுணுக்கம் இருக்கு. உலகத்தில் எத்தனையோ மகான்கள் தோன்றிய போதும் அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு தவத்தை பின்பற்றி தான் வந்தார்கள், அவங்க வெற்றி பெற்றார்கள். அதுவும் ஒரு உழைப்பு தான் அப்படின்னு சொல்றார். உன் மனமே உண்மையான குரு அப்படின்றார். உன் மனசான் உண்மையான குரு. ஏன்னா அவங்க வெத்தலை இவ்வளோ எடுத்து சாப்பிடக்கூடாது, நாளைக்கு வேணும், எல்லாருக்கும் வேணும், அப்படி எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு சில பேர் இன்னமும் அரை போடுறவங்களாம் இருக்காங்க. ஒரு நாளைக்கு வெத்தலை வாங்கினா 2 நாளைக்கு வச்சுன்னு போடுவாங்க, அது சிக்கனம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, 2 வெத்தலை போடுவாங்க. அவங்களே கூட இப்படி 2 வெத்தலை போடுறாங்கன்னா அவங்ககிட்ட சிக்கனமே இருக்காது. உன்னுடைய உண்மையான குரு உன்னுடைய மனம். அடுத்தது உன்னுடைய மனச்சாட்சியே உண்மையான குரு. மனச்சாட்சி நெஞ்சுக்கு தேவை மனச்சாட்சி, அது நீதி தேவனின் அரைச்சாட்சினா. அப்போ உன்னுடைய மனச்சாட்சியே உண்மையான குரு. பார்வதி பரமசிவன் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அப்போ பரமசிவன் தவத்தில் இருக்கார். ஏங்க ஏங்கன்னு இவங்க சத்தம் போட்டாங்க. அவர் கண்ணை வீச்சு பார்த்தார். என்னம்மான்னார். மா அப்படின்னாரு. அவர் தவத்தை விட்டு மா அப்படின்னாரு. அதான் உமா மகேஸ்வரின்ட்டாங்க இன்னைக்கு. அவர் அந்த தவத்திலேருந்து கிளம்பி மா அப்படின்னாரு. இந்தாம்மா அப்படின்னாரு. அதான் உமா மகேஸ்வரி உமான்ட்டான் இன்னைக்கு. அவர் சொன்னது அந்த வார்த்தை தான். அப்போ அவர் என்னான்னு கேட்டார். தவம் இதுலேருந்து தவத்தை கலைஞ்ச உடனே என்னம்மா கேட்டார். ஏங்க நீங்கள் மாட்டு கடை மூடின்னு உட்காந்துருக்கீங்க, நீங்கள் தான் நாட்டுக்கு இந்த உலகத்துக்கு படியால் இருக்கிறவரா? உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்கள் வந்து எனக்கு சத்தியம் கொடுங்க, எனக்கு அருளை கொடுங்க, நான் போய் அவங்கள காப்பாற்றுறேன் அப்படின்னு அவருக்கு இந்த அம்மா கேட்குறாங்க. ஏன்னா அவங்க ஒரு பொண்ணு இறக்கப்பட்டு கேட்குறாங்க, மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. தாய் தானே, தாய் ஸ்தானத்தில் அவங்க கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, உனக்கு ஏன் இது வீண் வேலை, ஓய் உன் வேலையை பாரு அப்படின்னாரு. இதெல்லாம் நான் பார்த்து பார்த்து அழுத்து போய் தான் கண்ண முடின்னு உட்காந்துங்கிறேன், அவங்க எப்படியாவது போகட்டும் அப்படின்னு.
நீ ஏன் இந்த இதை போய் சிக்கலில் மாட்ட போகிற, வானாமா, இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி கேட்கல, உனக்கு இறக்க குணமே கிடையாது, உன்னெல்லாம் பரமாத்மான்னு சொல்கிறாங்க, உன்னெல்லாம் சிவன் வணங்குறாங்க மக்கள், உனக்கு மாலை சாத்துறாங்க, உனக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குது. ஏம்மா நான் மாலை கேட்டேனா, அபிஷேகம் கேட்டேனா, சோறு கேட்டேனா, நான் சும்மா இருக்கிறேன்னு சொல்லார கம்முன்னு கண்ணை மூடின்னு உட்காந்துருக்குறேன், என்ன பிடிச்சின்னு ஏம்மா நீங்கள் வாட்டுறீங்க அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, எனக்கு அருளை கொடுங்க, நான் போய் அந்த மக்களை சீர் பண்ணணும்னு. சரி சொன்னே கேட்க மாட்டேன், நீ அடம் பிடிச்சிட்ட, அப்படியே உனக்கு அருளை கொடுத்துட்டு நீ போய் அந்த வேலையை பார்த்துக்கு, நான் போய் லோல் பட்டு வந்துட்டேன். அவங்க பிறக்கணும், துன்பப்படணும், இறக்கணும், இதுதான் அவங்களுடைய வேலை. அவங்க ஆண்டவனை நினைக்கிறதோ மனசாட்சியோ எதுவுமே கிடையாது, மனசாட்சியெலாம் அவங்களுக்கு கிடையாது, போகாமல் அவங்கள விட்டு போகாது, நீதி நேர்மை இருக்காது. நம்மக்கிட்ட வந்தால் இதெல்லாம் இருக்கணும், அவங்க இங்கே வரமாட்டாங்க, சொன்னால் கேளுமா அப்படின்னு சொன்னார் ஈஸ்வரன். ஏன் சும்மா இருங்க, நீங்கள் கொடுங்க, அதில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. பவரை என் கையில் கொடுங்க அப்படின்னாங்க. சரி கொடுத்துட்டு நீ போமான்ட்டேன். இவங்க வந்தாங்க, ஒரு மனுஷியாக வந்து ஒரு சாதாரண பெண்ணாக வந்து ஊரில் நீங்கள் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிலாம் சொல்லி பார்த்தாங்க. அவங்க கேட்குற மாதிரி இல்லை யாரும். நாங்களாம் காலங்காலமாக வாழ்ந்துக்கிறோம், இப்போ தான் நீ ஒரு புதுசாக ஒரு கதை ஒன்று சொல்ல வந்துட்ட போமா அப்படின்றாங்களாம். அப்போ தான் அந்த அம்மா நினச்சிதான் அந்த சிவனையே பாடுபட்டுருக்கான் போலதுக்கு, நம்ம சக்தி சும்மா இருக்கக்கூடாதா, இங்கே வந்தால் கூழை காய்ச்சி ஊற்றுறான்றான், உனக்கு மாலை போடுறான்றான், உனக்கு மாவு கொடுக்குறான்றான். எனக்கு ஏண்டா மாவுலாம், இந்த மாவெல்லாம் விளைய வச்சது நான் தான், இந்த பூவை விளைய வச்சது நான் தான், நாங்கள் தான் விளைய வச்சு, எனக்கு என்ன நீ மாலை போடுறது, நீ எனக்கு கூழ் கொடுக்க முடியுமா, உனக்கு தான் கூழ் கொடுத்துருக்குற அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி அப்புறம் அந்த அம்மா பார்த்துது, சொன்னால் கேட்குற மாதிரி இல்லை இந்த மக்கள். சரி இந்த ரூபத்தில் வந்தால் இவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாயிண்ட்டு, உங்களுக்கு அருள் வேண்டுமா பொருள் வேண்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த அருளை தூக்கி குப்பையில் போடுமா, பொருளை கொடு, நாங்கள் நல்லா வாழ்ந்துட்டு போகிறோம், நல்லா சாப்பிட்டு நாங்கள் போகிறோம், இந்த அருளும் வேணாம் கருளும் வேணாம் அப்படின்னு கிராமத்தில் அப்படி தான் பேசுவாங்க. சொன்ன உடனே எல்லா இடத்துலையும் பேச மாட்டாங்க, கொஞ்சம் கிராமத்தில் பேச்சு வழக்கம். அப்படிங்கும்போது இந்த அம்மா சொல்லிச்சு, அம்மா அருள் இருந்தால் தான் நீ பொருளை பெற முடியும், அருள் இல்லாத பொருளை பெற்றினா அந்த பொருள் உன் கையில் இருக்காது அப்படின்னு சொன்னேன். ஆமாம், இப்போ 2000 வருஷம் வச்சுன்னு வாழ போகிறேன், அதனால் பொருள் இருக்காது, நீ கொடுத்தீங்கன்னா நான் இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டு போக போகிறோம், அவ்வளோ எங்கள் பிள்ளைங்க அதுவும் சாப்பிட்டு அது வரப்போகுது, எல்லாம் தெய்வமாகலாமா, தெய்வமா, நீ பொருளை கொடுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அந்த அம்மாவுக்கு என்ன சொல்லிச்சு, அந்த ஈஸ்வரன் சொன்னால் நான் கேட்கவே இல்லை, அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, அவர் அடிபட்டு மத்தால் அடிபட்டார், பெரம்பால் அடித்தான் முதுகில், பாண்டிய மண்ணை சுமந்தார், விறகு விற்றார், சுடுகாட்டில் பெருன்னு கிடந்தார், கஷ்டப்பட்டுருக்காரு இந்த மக்கள்கிட்ட. ஆனால் இது கேட்கல, நாம் அவர் பேச்சு கேட்காம வந்துட்டோமே, இப்போ போனால் அவர்கிட்ட என்ன சொல்கிறது, நீ போனியை வச்சு பெற்றியான்னு கேட்பாங்களே அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவங்க மனசுலாம் கல்லாக இருக்கிறதுனால போயா நான் கல்லா மாறினா அது கல்லா மாறிடுது. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே மனம் கல்லாகி போச்சு. மனம் கல்லாகிறதுனால தான் அடுத்தவன் பொருளை அபகரிக்கிறான், தேடுறான், கொள்ளடிக்கிறான். மனம் கல்லா இல்லைன்னா அவன் செய்யவும் மாட்டான், தொட மாட்டான். ஐயோ அது அவங்க பொருள், நம்மள மாதிரி கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு நினைப்பான். அப்போ பார்த்தார் கடவுள், அனைத்து கடவுளும் கல்லாக போயிட்டார். இவனோட நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இவன் என்ன பண்ணிட்டான், கல்லுக்கிட்ட போயிட்டு, பார் எனக்கு அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா உனக்கு 3 பவுன் கொண்டு அந்த உண்டியில் போடுறேன். ஆமாம், ஏய்யா அது இன்னும் பவுன் போட்டு நகை பொண்ணையை கட்டி கொடுக்க போகுது. சற்று நான் நாத்திகம் இல்லை, சற்று உள்வாங்கி பாருங்கள், நம்ம ஆளுங்க செய்கிறாங்களே. ஒரு உண்டியலில் எடுத்து பார்க்கும்போது 100 பவுனு 200 பவுன் இருக்குது. இப்போ பவுனே வாங்க முடியாது தவிர்க்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், நிறைய பேர் செஞ்சு வைக்கிறாங்க. இப்போ பரவாயில்ல, அவங்க தான் கடவுள். முடியாத ஏழைங்களுக்கெல்லாம் கல்யாணம் செஞ்சு வைக்கிறாங்க.
பரவலாக அப்படி இப்படி நடக்குது அங்கங்கே. அவங்க உண்மையை உணர்ந்தவர்கள். உண்மையை உணராதவர்கள் லஞ்சம் கொடுக்குறார்கள் கடவுளுக்கு. ஒரு பவுன் உண்டியில் போட்டுடுறேன், 2 லட்ச ரூபா உண்டியில் போட்டுடுறேன். ஏன் அங்கே போடுற? இங்கே தான் எம்மாம்பரு கடவுளுடைய பிள்ளைகளாகிய உயிர் உள்ள சீவர்கள் கஷ்டப்படுகிறார்களே, அவர்களுக்கு கொடு, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கொடு. நீ அவங்களுக்கு பணமாக கொடுப்பானா, ஏதோ ஒரு ஆகாரமா இல்லை ஒரு கல்யாணமா ஒரு உதவி ஒன்றால் முடிஞ்சு செய். இதெல்லாம் பார்த்துட்டு தான் கடவுள் மனுஷ ரூபத்தில் வந்த கடவுள் கல்லா மாறினார் என்று நம் முன்னோர்கள் சொல்கிறார்கள். ஆகினால இதில் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக்க பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.